ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற அளவுக்கு வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 800 இயர்ஸாக நான் தாண்டா தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நின்றுருக்க ஒரு யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். எஸ், நம்ம யூகேவோட யூனி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிவர்சிட்டி இது தான். இந்த யூனிவர்சிட்டி ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ ஒரு மாசான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு தி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெடி. உங்களில் யாருக்குன்னா அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1209 இந்த யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த யூனிவர்சிட்டியோட அந்த ஒரு ஹைப் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டி மேலே ஒரு கண் இருக்குது. நிறைய டிக்ஷனரிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ என்னோடய ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீச்சர்ஸே வந்து எதனா ஒரு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ரிலேட்டடு அப்புறம் இந்த கேம்பிரிட்ஜ் ரிலேட்டடான அந்த ஒரு டிக்ஷனரிலாம் வந்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே அந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரியும். அப்போ கூட நான் வந்து ஓகே அது ஒரு பேர் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வளர தான் எனக்கு வந்து ஓகே இது ரிலேட்டடான ஒரு யூனிவர்சிட்டி தான், அது அந்தளவுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் யோசித்தேன். இந்த யூனிவர்சிட்டி அவ்வளோ ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி. பிகாஸ் இந்த யூனிவர்சிட்டி வந்து அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த யூனிவர்சிட்டின்றதை விட இதில் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ஒரு நிறைய பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்காங்க இங்கே படித்தவங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் கிட்டத்தட்ட வந்து 300+ அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட டாப் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், நேச்சுரல் சயின்ஸ், லா, பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெடிசன். ஸ்காலர்ஷிப்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூனிவர்சிட்டி வந்து உலகத்திலே வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டினே சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கம்மி ஃபீஸ்லலாம் படிக்க முடியாது. கரெக்டாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இதோட ஃபீஸஸ்லாம். பட் அந்த ஃபீஸை வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு குறையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சிட்டிலேயே இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் வெளியில் வந்து ப்ரைவேட்டாக ஸ்காலர்ஷிப் பண்ணுறதுலாம் வந்து அது வேறு கதை. ஸோ யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் 3 முக்கியமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்காலர்ஷிப், இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. காலேஜ் ஸ்பெசிஃபிக் அவார்ட்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பர்டிகுலர் ஸ்டடி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் எப்படின்னா பார்ஷியலாகவும் கொடுப்பாங்க அண்ட் வந்து ஃபுல்லி ஃபண்டடாகவும் இருக்கும், மெயின்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸை கவர் பண்ணும் அண்ட் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணும், உங்களோட அக்கோமடேஷன் கவர் பண்ணும் அண்ட் மெயினாக வந்து சில ஸ்காலர்ஷிப் சில பேருக்கு வந்து மேபி வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸை கூட கவர் பண்ணலாம். அதாவது சில கேசஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட அக்கோமடேஷன் காஸ்ட் எவ்வளோ வரும் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த யூனிவர்சிட்டியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 300க்கும் மேலே வந்து கோர்சஸ் இருக்குது, போத் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து எந்த ஃபீ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 பவுண்ட்லேருந்து 58,000 பவுண்டு வரைக்கும். அதாவது நம்ம இந்தியாவோட ரேட்டுக்கு படி சொல்லணும் அப்படின்னா 22 lakhsலேருந்து 58 lakhs வரைக்கும் நமக்கு வரும். ஒரு பவுண்டோட வேல்யூ 100 ரூபான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அக்கோமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்கேஸ் வந்து யூனிவர்சிட்டியோட அக்கோமடேஷனை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கே வந்து 700 பவுண்ட்லேருந்து 1200 பவுண்ட் வரைக்கும் வரும். அண்ட் இதுவே இன்கேஸ் வந்து யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த ஏரியாவில் அவுட் சைடில் ஆன் கேம்பஸில் எடுக்காமல் வெளியில் வந்து அவுட் சைட் கேம்பஸில் நீங்கள் வந்து ஒரு அக்கோமடேஷன் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 400-500லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்கோமடேஷனாக கிடைக்கும். விச் மீன்ஸ் 400 pounds சொல்கிறேன். அண்ட் ஃபைனல் திங், இந்த யூனிவர்சிட்டியோட அலுமினிஸ், ஃபேமஸ் அலுமினிஸ்க்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் பஞ்சமே கிடையாது. கரெக்டாக ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்க ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த அந்த லெஜெண்ட்ஸ்லாம். இன்றைக்கும் அவங்களாம் வந்து லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. இன்றைக்குமே வந்து அவங்க உருவாக்குன அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தெலாம் நம்ம வந்து அன்றாட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபேமஸாக இருக்கிற அந்த பர்டிகுலர் அலுமினிஸ் யாருன்றதை ஒரு முக்கியமாக ஒரு 3 அலுமினி நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். சர் ஐசக் நியூட்டன்,
ஆப்வியஸாக அவர் தெரியாத ஆளே இருக்காது, தி ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ஆலன் டியூரிங், அ பாயினர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ரொசாலின் ஃப்ராங்க்லின், கீ கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் டிஎன்ஏ ரிசர்ச், ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ நான் சொன்ன இந்த 4 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக நான் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ண அந்த 4 பேர் இவங்களாம் வந்து ஃபேமஸ் எலிமினிஸ். இதை தவிர்த்து வந்து கிட்டத்தட்ட 121 நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் படித்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்குது. நாங்கள் வந்து எதுலேயுமே பஞ்சம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, எதுலேயுமே குறை இல்லடா அப்படின்ற அளவுக்கு வந்து மூளையை வந்து அப்படியே வாரி வாரி திணிப்பாங்க போல், அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆப்வியஸாக கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் படிக்கணும்னு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது மேபி இந்த அளவுக்கு பசங்களை ட்ரெயின் அப் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்டடீஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த யூனிவர்சிட்டிலலாம் படித்தா நம்மளால் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச பசங்க யாருமே வந்து அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கலை. இப்போ வரைக்கும் நான் வந்து யாருக்குமே அந்த மாதிரி நான் பேசினதில்லை. பட் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கொலீக் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட கசின் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, அவங்க இப்போ தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸை அவங்க எனக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க. அது மட்டும் தான். பட் மேபி எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம டேரெக்டாக வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணலாம். மேபி அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதலை கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலான் இருக்கேன். ஸோ உங்களை நான் இன்னொரு மெயின் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.